ராஜீவ் காந்தி தலைவர் வர்ற வாகனத்தை முன்கூட்டியே நின்று தயாரிப்பு பணியில நின்று பாக்குறாரு. தயாரிப்பு பணின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு ஆள் மட்டும் அதுல ஈடுபடல. இன்னொரு காவி சட்டை அணிந்த நபர் ராஜீவ் காந்தியோட சேர்ந்து இந்த முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அந்த தயாரிப்பு பணியில அவங்க ஈடுபடுறாங்க. நன்கு திட்டமிடப்பட்டு தகராறு பண்ணணும், அதை வீடியோ பண்ணணுங்கிற கெட்ட நோக்கம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. கேமரா ஆன் பண்ணவர் அவசரத்துல தன்னுடைய விரலை கூட அங்க இருந்து கேமரா முன்னாடி பிளர் ஆகி காமிக்குது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே விசிக தலைவர் திருமாவளவனுடைய கார் முன்னாடி தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி திருமாவளவன் அவர்களுடைய கார் தன்னுடைய வாகனத்தில் மோதிவிட்டதாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் ஒரு தகராறில் ஈடுபடுகிறார். அதை தொடர்ந்து அது தொடர்பாக இன்றைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய எக்ஸ் பக்கத்துல. அதாவது, எனது காரை வழிமறித்த நிகழ்வு என்பது தற்செயலாக நடந்ததல்ல, திட்டமிட்ட சதி என்பது தெரிய வருகிறது. RSS பாஜகவினர் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் இதை ஒளிபரப்பு செய்த தனியார் தொலைக்காட்சி சார்ந்தவர்களையும் முழுமையாக ஐயமற விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். இப்ப இது தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு பூபதி கார்த்திகேயன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. உயர் நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்பு நடந்த அந்த எனது காரை வழிமறித்த நிகழ்வுன்றது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அது தற்செயலாக நடந்ததல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் விசிக தலைவரோட வாகனம் மோதுனுச்சு, அதனாலதான் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த ராஜீவ்காந்தின்ற நபர் வாகனத்தை விட்டு இறங்கி கேட்க வந்தாரு. அதுவும் விசிக தலைவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே அவர் திரும்பவும் வண்டியை எடுத்துட்டு அமைதியா போலான் இருந்தாரு. அதுக்குள்ள விசிகாவினர் அவரை தாக்கிட்டாங்க, தள்ளுமுள்ளுல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு ஊடகங்களில் தொடர்ச்சியாக செய்தி வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கடந்த திங்கட்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயோடைய பெஞ்சில் அமர்வில் இருக்கும் பொழுது அங்க ஒரு சனாதனவாதி அவருடைய காலனி எடுத்து வீசி அவரை அவமதிக்கிற நோக்கத்தோட அந்த செயலில் ஈடுபடுறாரு. இதை கண்டிக்கும் விதமா விடுதலை சிறுத்தைகள் சமத்துவ வழக்கறிஞர் சங்க தலைவர் பார்வேந்தன் அவருடைய தலைமையில மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்பாக ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுல சிறப்புரையாற்றுக்கு தலைவர் திருமாவளவன் அங்க வர்றாரு. வந்தவர் அங்க நடப்பு குறித்து பேசிட்டு அவர் இன்னொரு நிகழ்வுக்காக அங்கிருந்து புறப்பட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது இப்ப நீங்க குறிப்பிட்ட சம்பவம் அங்க நடக்குது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை யார் செய்யறாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய 158வது பகுதி செயலாளர், நந்தம்பாக்கத்தோடைய பகுதி செயலாளர் ராஜீவ்காந்திங்கிறவர் அந்த சம்பவத்துல தொடர்ச்சியா இந்த என்ன அதுல அவர் செஞ்சாரு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட அதை விளக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப ராஜீவ்காந்தி அந்த வாகனத்தை தலைவர் வர்ற வாகனத்தை முன்கூட்டியே நின்று தயாரிப்பு பணியில நின்று பாக்குறாரு. தயாரிப்பு பணின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு ஆள் மட்டும் அதுல ஈடுபடல. இன்னொரு காவி சட்டை அணிந்த நபர் ராஜீவ்காந்தியோட சேர்ந்து இந்த முன்கூட்டியே அந்த திட்டமிடப்பட்ட அந்த தயாரிப்பு பணியில அவங்க ஈடுபடுறாங்க. தலைவரோட கார் வருது, காரை முன்னாடியே நோக்கி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் இடையில புகுந்து இடதுபுறமா இருந்து வலதுபுறமா போய் சேர்றாரு. தலைவருடைய வாகனம் வலதுபுறமா போயிட்டு இருக்கு. அந்த பகுதியில இடைவெளி இருந்தா தலைவருடைய வாகனம் அவரை முந்தி செல்வதுக்கு கூட முயற்சி இருக்கலாம். இன்னொரு பக்கம் வலதுபுறம் தலைவருடைய வாகனத்துக்கு வலதுபுறம் பெரிய நடுவுல சுவர் இருக்கு, சாலையுடைய தடுப்பு சுவர் இருக்கு. அவரை மோதாம இருக்கணுங்கிறதுக்காக வாகனத்தை மெதுவா ஊட்டிட்டு போறாங்க. இவரு வேணும்னு அந்த இடத்துல தகராறு பண்ணுங்கிற அவர்கிட்ட ஒரு நோக்கம் இருந்ததுனால நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இவரோட அந்த காவி சட்டை போட்ட அந்த நபரை இவர் தூண்டி விடுறாரு, நீ வேகமா போய் வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த காவி சட்டை போட்ட நபரு இந்த காருக்கு இடதுபுறமா இந்த காருக்கு பின்னாடி புறமா ஓடி போய் முன்னாடி வந்து இவர் பைக்கை விட்டு இறங்குற வரைக்கும், அதாவது இவருடைய பொசிஷன் வர்ற வரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்றாரு, அந்த கேமரா ஆன் வர்ற வரைக்கும். கேமரா ஆன் பண்ணவரு அவசரத்துல தன்னுடைய விரலை கூட அங்க இருந்து அந்த கேமரா முன்னாடி பிளர் ஆகி காமிக்குது. அதாவது ஏற்கனவே இந்த வீடியோ வந்து திட்டமிடப்படாம இருந்திருந்தா அந்த வீடியோ வந்து அந்த சம்பவத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது அவசியம் இல்லை. தலைவருடைய வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே அந்த வீடியோ வந்து ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ அந்த ஆரம்பிச்சு இந்த தகராறை வந்து எதிர்பாராம நம்ம பதிவு சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது அப்படி இல்லாம தகராறை மையப்படுத்தி இந்த தகராறை நம்ம வீடியோ பண்ணணுங்கிற நோக்கத்தோட அந்த வீடியோ ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிற அந்த கலவரத்துல அந்த கேமரா வந்து கடைசி வரைக்கும் அந்த பார்க் கவுன்சிலுக்குள்ள ராஜீவ்காந்தி ஓடி ஒளிர வரைக்கும் அந்த கேமரா ஒரு கேமரா தான் ஃபாலோவில் இருக்கு, நீங்க பாத்துக்க முடியும். இது வந்து ஒரு வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இதுல வந்து அந்த அந்த நபர் குற்ற செயலில் ஈடுபட்ட நபரும் அந்த கேமரா எடுத்த நபரும் சம்பந்தப்பட்டது. இப்ப இவங்களை ஃபாலோ பண்ண வந்து ஒரு கேமரா இருக்கு, இவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ண வந்து ஒரு கேமரா இருக்கு. அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்கள், தலைவர் வந்திருக்காருன்னா தொண்டர்கள் வருவாங்க இல்லைங்களா, அவங்க வந்த தொண்டர்கள் வந்த கார் டேஷ்போர்டு கார் கேமரா ஆன்ல இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. தலைவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேருமே பார்க் கவுன்சில் பக்கம் இருந்து மெயின் ரோட்டுக்கு ஏற அந்த வேகத்தடைக்கு முன்னாடி ஏறி ரோட்டை கிராஸ் பண்ற அந்த காட்சி அப்படியே அந்த டேஷ்போர்டு கேமராவில் அப்படியே அப்பட்டமா பதிவாயிருக்கு. இப்ப இந்த நபர் அந்த ஃப்ரண்ட்ல இருந்து கேமரா எடுத்தால பாருங்க, அது ஒரு வியூ. இந்த தொண்டருடைய கார், விசிகா தொண்டருடைய கார்ல இருந்து டேஷ்போர்டு கேமரா பாருங்க, இது 2 வியூ தான் வெளியா இருக்கு. இது 2 தவிர இது சம்பந்தப்பட்ட வேற வீடியோவே கிடையாது. இது திட்டமிடப்பட்ட, நன்கு திட்டமிடப்பட்டு தகராறு பண்ணணும், அதை வீடியோ பண்ணணுங்கிற கெட்ட நோக்கம் இருந்திருக்கு அவங்கள்ட்ட. அதை இல்லாம தலைவர் காரை விட்டு இறங்கினார்னா அவர் மேல ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் இருந்திருக்கும்னு நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு அது இருக்கு. ஓகே, இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் அது இருக்குதா? நீங்க சொல்ற காட்சிகள் வந்து அதுல பதிவாகி இருக்குதா? நிச்சயமா இருக்கு. அந்த விசிகா தொண்டருடைய காருடைய கேமரா அதுல ஆன்ல முன்னாடியே ஆன்ல இருக்கு. இந்த கார் மற்ற பாதுகாப்பு வாகனம் எல்லாம் போனதுக்கு பிறகு இவங்க போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொண்டருடைய கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த சம்பவம் நடக்குது. இத வந்து அந்த போட்டோ அந்த வீடியோவுல வந்து அந்த நபர் இவங்க 2 பேரும் திட்டமிட்டு போகும்பொழுது இடதுபுறமா போவோம்னு சொல்லிட்டு அவருக்கு கையை காமிக்கிறது வரைக்கும் அதுல இருக்கு. நீ கையை காமிச்சு வேமா போ அப்படின்னு சொல்லி அவர் தூண்டுறாரு, அது வரைக்கும் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இப்ப விசிகா தலைவர் வந்து இதன் பின்னணியில் RSS மற்றும் பாஜகவினர் வந்து இருக்கிறாங்க, அது வந்து எமது விசாரணையில் உறுதிபட தெரிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. தமிழ்நாடு அரசு இதை வழக்கு பதிவு செய்து இந்த சதியை கண்டறிய வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அது எப்படி RSS பாஜக தான் அப்படின்னு உறுதியா வந்து சொல்றீங்க? இல்ல, நம்ம வந்து இதுல சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இப்ப வந்து நம்ம வந்து அதிமுகவுடைய பகுதி செயலாளர், நந்தபாக்கத்துடைய பகுதி செயலாளர் நம்ம சொல்றோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்பா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் வாயை திறக்கல. முதல்ல யாரு இதுக்கு சம்பந்தமா வாயை திறக்கிறாங்கன்னா திரு அண்ணாமலை, பாஜகவுடைய முன்னாள் மாநில செயலர் அண்ணாமலை தான் முதல்ல வாயை திறந்து இது கண்டன பதிவு பண்றாரு. அதை வந்து வாகனத்தை விட்டு இடிச்சிட்டாங்க, தகராறு பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இதுக்கு பின்புலமா RSS பிஜேபி இருக்குங்கிறதுக்கு முக்கியமான காரணமா நம்ம எதை சொல்றோம்னா, இது திட்டமிடப்பட்டிருக்கு. இது வந்து யதார்த்தமா அவர் வாகனத்துல போகும்பொழுது இந்த வாகனம் போய் இடிச்சிச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கற்பனைக்கு உதவாத வார்த்தை. அது திட்டமிடப்பட்டிருக்கிறதுனாலதான் வீடியோ எடுக்க சொல்றான். வீடியோ எடுக்க சொன்ன சனிக்கை கையை காமிக்கிறது கையில இருக்கு. நான் வந்து விசிகாவினர் வந்து அதிக அளவுல ஒரு வீடியோவை டெமோக்ரஸி ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு லோகோவோட ஒரு வீடியோ வந்து பார்க்க முடியுது. மூவ் ஆனவனே இவன் பாருங்க அப்படியே போய் பொறுமையா போறாம, ஆள் இல்லாத வண்டி, எந்த டிராபிக்குமே இல்லை, ஆனால் போய் வண்டி போய் நிறுத்திடுற. அந்த வீடியோல இடிக்கவே இல்லை அப்படின்றத க்ளோஸ் அப்ல வந்து காட்டி இருக்கிறாங்க. உண்மையில் இடித்ததா இல்ல இடிக்கலையா, இல்ல அந்த வீடியோ விசிகாவினர் பகிர்கின்ற அந்த வீடியோ உண்மையா இல்ல அது எடிட் செய்யப்பட்டதா?
இல்ல உண்மைதான். அதாவது அவங்க உண்மையான வீடியோ தான் போட்டிருக்காங்க, எடிட் பண்ணி போடல. அந்த இடத்துல அதாவது பார்க் கவுன்சிலுக்கு முன்னாடி அதுதான் ஒரு விசிகா தொண்டருடைய கார் டேஷ்போர்டு கேமராவில் வியூல இருந்து நான் சொல்றேன். அந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்டதன்படி இவர் தலைவருடைய காரு வேகத்தடியில மெதுவா ஏறி இறங்குது. இந்த முன்னாடி அதாவது முன்னாடி போற மாதிரி ஒரு சமிக்கையை காமிச்சிட்டு அந்த நபர் வலதுபுறமா ஏறாரு. இடதுபுறம் அவருக்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அவர் வண்டி வாகனம் போறதுக்கு அவர் சின்ன பைக்கு தான் ஓட்டுறாரு. அந்த வாகனம் போறதுக்குன்னா தேவையான இடம் இருக்கு. ஆனா ஆமா, தேவையான இடம் இருக்கும் பொழுது அவர் வலதுபுறமா தான் ஏறி போறதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணவர் போயிருந்தாலும் பரவாயில்ல, அங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாகனம் இருந்துச்சு, அதனால அவர் போக முடியல அப்படிங்கிற காரணத்தை பார்த்தாலும் அங்க முன்னாடி வாகனம் இல்லை, ரோடு வெட்ட வெளியா இருக்கு. ஆனா இவரு இந்த வாகனம் வேகத்தடியில இருந்து ஏறி இறங்கி இவர் வாகனத்தை தொடணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா அந்த அவர் வாகனத்தை தொடல. இவர் எதுக்காக வெயிட் பண்றாருன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. இதுதான் அதுல நடந்தது உண்மை. நீங்க குற்றம் சாட்டுற அந்த காவி சட்டை அணிந்த நபர் அந்த வீடியோவை எடுக்கிற வரைக்கும் அவர் அங்க வெயிட் பண்றாரு. அதை சுத்தி அவர் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. நமக்கு சந்தேகம் வந்தா பார்க் கவுன்சிலோடைய கேமராவை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த காவி சட்டை போட்ட நபர் யாரு, இது காவி சட்டை போட்ட நபருக்கு மற்ற இந்த ஊடகவியலாளருக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, இந்த தொடர்பு படுத்தி பேசக்கூடியவங்க இன்னைக்கு தோழர் திருமாவளவன் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, பத்திரிகையாளரை கண்டிக்கிறாருன்னு சொல்லி பத்திரிகையாளர் சங்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ் காந்தி இப்ப பிராக்டிஸ் பண்ற ஒரு வழக்கறிஞரா, அவர் எந்த நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்றாரு? அவர் ஒரு பிராக்டிஸ் பண்ணாத வழக்கறிஞர். அவர் அது எப்படி சொல்றோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் நீதிமன்றத்துல பணியாற்றிக்கின்ற ஒரு பெண் நீதிபதிக்கு இவர் தவறான ஒரு அவருடைய நடவடிக்கை அவங்கள்ட்ட ரொம்ப தவறா இருந்திருக்கு, கண்ணிய குறைவா இருந்திருக்கு. அது சம்பந்தமா அவங்க ஹைகோர்ட் ரிஜிஸ்டருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஹைகோர்ட் ரிஜிஸ்டர் செயல்முறைகளின்படி அது அவருடைய பிராக்டிஸை இடைநீக்க பண்ணணும்னு சொல்லி அவர் பார்க் கவுன்சிலுக்கு கடிதம் வைக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் 2023 அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர். ஓ, ஆனா பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர் மாதிரி பார் கவுன்சிலுக்குள்ளெல்லாம் ஓடுறாரு. விசிகா காரங்களும் பார்க்கறாங்க. பார்க் கவுன்சிலுங்கிறது அந்த இடத்துல அவர் பாதுகாக்கக்கூடிய இடமா அவர் தேடி ஓடுறாரு. சஸ்பெண்ட் அவர் என்ன ரெனியூல் பண்ண போறாரா? அவர் இப்ப உயிர் பாதுகாத்துக்கிறதுக்கா ஓடி ஒளிகிறாரு அங்க. இதான் அங்க நடந்தது, யதார்த்தமா நடந்தது. அடுத்து இது வரைக்கும் ஓகே, இந்த சதி இருக்குது, இந்த சதியை ஆய்வு செய்யுங்கள் அப்படின்ற வரைக்கும் ஓகே, வழக்கு பதிவு செய்யணும்ன்றது ஓகே. அடுத்து விசிகா தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, இதை ஒளிபரப்பிய தனியார் தொலைக்காட்சியை சார்ந்தவர்களையும் ஐயமுற விசாரிக்க வேண்டும், சந்தேகத்திற்கு இடமின்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு விசிகா தலைவர் சொல்றாரு. இப்ப அதற்கு முதலாக சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், சென்னை பத்திரிகையாளர் சங்கம், அதாவது நியூஸ் மினிட்டை சார்ந்த ஷபீர், அவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சங்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க கண்டனம் தெரிவித்து. அதுல அவங்களுமே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே அவருடைய வாகனத்தை மறித்து தகராறில் ஈடுபட்ட நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, உயர்நீதிமன்ற வாசலில் நடந்த சம்பவம் தற்செயலானது அல்ல, அதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது என்று விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும் சந்தேகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க அந்த கருத்துல அவங்க மாறுபாடு சொல்லல. அவங்க எங்க மாறுபடுறாங்க அப்படின்னா, அதே நேரத்தில் அதை செய்தியாக பதிவிட்ட ஊடக நிறுவனங்கள், குறிப்பாக பாலிமரினுடைய செய்தியாளர் கதிரவன், அவருக்கு 600க்கும் மேற்பட்ட அபியூசிவான போன் கால்ஸ், த்ரெட்ஸ் வருது அப்படின்னு அதுக்காக தான் இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஊடக நிறுவனங்களையும் பத்திரிகையாளர்களையும் மிரட்டலாமா, வழக்கு பதிவு செய்ய கோரலாமா அப்படின்னு அந்த புள்ளியில் வேறுபடுகிறார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சபீர் நாயர்களா ஒரு கரூர் அந்த விஜய் அந்த ரோடு ஷோ நடத்தினதுல மக்கள் இறந்தப்போ டிஎஸ்பி சொன்னா அவர் எப்படி கேட்பாரு, சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி சொன்னா தான் அவரு ஒரு அது காது கொடுத்து கேட்டுக்கலாம்னு சொன்னாரு. அவருங்கள ஒரு சிறுபான்மை சமூகத்துல பிறந்துட்டு சங்கீதோட குரலா ஒழிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட
மனசாட்சி வருத்தப்படலைங்கிறது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட் பண்ணலையாங்க. அவர் ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட் இல்ல, இல்ல, பண்ணலையா? இல்ல. அவர் வந்து புரியுது, சக புரியுது, புரியுது. பத்திரிகையாளருக்கு கூட அதாவது நிக்கிறாரு. பத்திரிகையாளர் தான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா, நேரடியா அதாவது ஒரு அரசியல் தலைவர் மேல ஒரு காழ்ப்புணர்வை கட்ட முடியாத இடத்துல அந்த அரசியல் தலைவர் மேல வீண் பழியை சுமத்துறதுக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். பாலிமர் தொலைக்காட்சி இதுவரைக்கும் இந்த ஹைகோர்ட்ல நடந்த அந்த தகராறு சம்பந்தமா என்னென்ன மாதிரியான தலைப்புகள்லாம் வச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்திருப்பீங்க. என்னென்ன மாதிரியான தலைப்புகள்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து மற்ற தலைவர்களுக்கு இந்த மாதிரி வைப்பாங்களா அவங்க? கதிரவன், நான் நேரடியாக கதிரவனே கேட்கிறேன். கதிரவன் இந்த மாதிரி மற்ற தலைவர்கள் சாலையில போகும்போது ஏற்படுற விபத்துக்கோ அல்லது விபத்து மாதிரியான தயாரிக்கப்பட்ட முன் தயாரிப்புல ஈடுபட்ட பிரச்சனைகளுக்கோ இந்த மாதிரி தலைப்பு வைப்பாரா? விரட்டி அடி, சாலையை மறி அப்படின்னு சொல்லி தலைப்பு வைப்பாரா அவரு? எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணமெல்லாம் வருது? வண்டியை இடி, விரட்டி அடி, சாலையை விரட்டி அடி, சாலையை மறி அப்படின்னு சொல்லி அவர் வந்து தம்ப்நெயில் வச்சிருக்காரு. யூடியூப் சேனல்ல வந்து தம்ப்நெயில் வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து வன்முறையில ஈடுபட சொல்லக்கூடிய தலைவர் திரும்ப அந்த மாதிரி செய்வாரா? அந்த மாதிரி தொண்டர்களை வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவர் பக்குவப்படுத்தி அரசியல் படுத்திருக்காரு. அவரை போயிட்டு நீங்க வந்து அரசியல் ஒரு காழ்ப்புணர்வு காரணமா நீங்க இந்த மாதிரி செய்யுங்கிற பொழுது அந்த தொண்டர்களுக்கு அதை கேட்கதான் செய்வாங்க. சந்தேகம் தான் வருது. இப்ப நீங்க சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகம் தான் வருது. ஒருவேளை அந்த வீடியோ எடுத்தது கூட பாலிமரா இருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இவ்வளவு நேரம் காவி சட்டை போட்ட மரபு நபர் நீங்களே. ஆமா, காவி சட்டை போட்ட நபர் கதிரவனா இருக்கலாம், இல்லைன்னா கதிரவனுக்கு வேண்டப்பட்ட ஆளா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணும். சந்தேகம் இருக்கு. ஓகே. ஏன்னா அது உடனடியா அந்த வீடியோ மட்டும்தான். ஆமா, இல்ல அதுக்காக இப்ப அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யணுமா? அவங்க சதியில ஈடுபட்ட மாதிரி நீங்க சொல்றீங்களே. இல்ல, சதியில ஈடுபட்டதுக்கும் இப்ப அவர் தம்ப்நெயில் வைக்கிற தலைப்புக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லையே. ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. அது வன்முறை தூண்டும் விதமா வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து வன்முறை தூண்டும் விதமா அவனை அடின்னு திரும்ப சொன்னாரா? சில தற்கொலை தலைவர்கள்லாம் சொல்றான் அவர் வந்து காரை விட்டு இறங்கிருக்கணும்னு சொல்றான். காரை விட்டு இறங்கி இருந்தா ஒரு உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குன்னா இவங்க பொறுப்பாக முடியுமா? தாங்கிக்க வேணாம். அதெல்லாம் இந்த சமூகம் தாங்க முடியுமா? அத எளிய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவரை வந்து நீ அவ்வளவு சாதாரணமா வண்டியை விட்டு கீழே இறங்கிருக்க வேண்டியதானே, அவன்கிட்ட சமரசம் பேச வேண்டியதானு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பேசுற மாதிரியே பேசலாம். அந்த 3 தலைவர் பார்த்தேன். அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நியாயமாகுது? இல்ல, ஏன் வந்து ஏற்கனவே வந்து இந்த சனாதன விவகாரத்தை வைத்து ஒரு சர்ச்சையை, மனு தர்மத்தை வைத்து ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் விசிக தலைவரை மையப்படுத்தி சர்ச்சைகள் வருவதற்கான காரணம் என்ன? ஒரு காரணம், ஒரே காரணம் தான். அவர் வந்து சனாதன கோட்பாட்டை ஒழிக்கணுங்கிறதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. சனாதனம் வந்து படிநிலையை, சாதி படிநிலையை உருவாக்குது. அதுதான் வந்து மனிதனை வந்து மதிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, சமமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த மக்களை வந்து எளிய மக்களை வந்து உழைக்கிற மக்களா இருந்தா கூட, வேறு ஜாதியா இருந்தா கூட அவன் மனசுல வந்து ஒரு ஆழமான ஒரு வக்கிர புத்தியை ஏற்படுத்துது. இரண்டு தரப்புமே வந்து உணவுக்கு வழி இல்லாம இருந்தாலும் கூட சாதிய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுறதுல வந்து சனாதனம் தானே அங்க முதல்ல நின்று அங்க வேலை செய்யுது. அதை நம்ம படிக்கல, நம்ம காதல மட்டும் தான் கேட்டிருக்கோம். காதல கேட்டதுக்கு நம்ம படிக்கல, நம்ம படிக்க கூடாது, படிச்சவங்க காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும், நான் படிக்க கேட்டா நாக்கு இருக்கணும்னு சொன்ன அந்த சனாதனம். ஆனா நம்ம படிக்காமே நம்ம மூலையில அது செலுத்தப்பட்டிருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பிற்போக்கு தனங்கள் எல்லாம். அப்ப அதை ஒழிக்கணும்னு நினைக்கிற தலைவர் வந்து எப்படி மோசமானதா இருப்பாரு? நல்ல சிந்தனை தானே. சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறது தானே, எல்லாரும் ஈக்குவாலிட்டி தானே அவர் சொல்றாரு. இப்ப அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதான் சொல்றாரு. சமத்துவம் தானே நம்ம எல்லாத்தையும் பேணணும், சக மனிதர்கிட்ட அன்பு காட்டணும், இதைத்தான் சொல்றாரு. அதனாலதான் அவங்களுக்கு சனாதனவாதிகளுக்கு இப்ப பிடிக்கல. இது வந்து சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறாரு. அப்ப சனாதனத்தை நம்ம வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பேசணும். அதன் மூலமா வந்து திருமாவளவன் அவதூறு பண்ணணும், அவருக்கு கெட்ட பேர் உருவாக்கணும், இந்த மாதிரியான தற்கொலைகளை விட்டு பேச சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை வந்து நம்ம கிட்ட வன்முறையை திணிக்கிறாங்க. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த சம்பவம் குறித்து நீங்க ஒரு வீடியோவையும் நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறீங்க. அதையும் இந்த வீடியோவோட அதை சேர்த்து வந்து ஒளிபரப்புறோம். விரிவா இந்த சம்பவம் குறித்தும் அதனுடைய பின்னணி குறித்தும் நம்மகிட்ட வந்து விளக்குனதுக்கு நம்முடைய பார்வையாளர்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் தோழர், நன்றி.